அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் அதிமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஒரு சில மாவட்டங்களில் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அதனையும் மீறி அங்கு குவிய முயன்ற அதிமுகவினரை போலீசார் கைது செய்து வருகிறார்கள். இந்த செயலானது காவல்துறையின் அராஜகத்தை வெளிக்காட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சியின் குரலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒடுக்க முயல்வதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இபிஎஸ்சியினுடைய இந்த காட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்துல அந்த மாணவிக்கு நீதி வேண்டும் என்று அதிமுக இந்த விவகாரத்தை கையில் எடுத்து தொடர்ந்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போஸ்டர் ஒட்டுவது போன்ற பல்வேறு வகையிலான தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வரக்கூடிய நிலையில எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய அதிமுக நிர்வாகிகளை முடக்கக்கூடிய செயல்களில் இந்த அரசு ஈடுபடுகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டனத்தை எக்ஸ் பக்கத்துல பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த பதிவுல அண்ணா பல்கலை வளாகத்தில் பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டியும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சிறுமிகள், கல்லூரி மாணவிகள், பெண்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி கூட இந்த அரசை கண்டிக்கக்கூடிய வகையில அதிமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில ஆர்ப்பாட்டத்தில் சென்று கலந்து கொண்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து நிகழ்வு அராஜக அடக்குமுறையில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை, ஒரு கண்டனத்தை அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய அதே வேளையில மக்களினுடைய குரல் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சியினுடைய குரலை ஒடுக்க முயலக்கூடிய இந்த அரசுக்கு தன்னுடைய கடுமையான கண்டனம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் திமுகவை சேர்ந்தவர், அதே போல போதைப் பொருள் மாஃபியா வழக்கில் திமுக அயலக அணி மாவட்ட அமைப்பாளர் என நீளும் திமுக நிர்வாகிகளுடைய குற்ற பின்னணியினாலும் ஞானசேகரன் குறித்து வெளிவரக்கூடிய புகைப்படங்கள் மற்றும் தகவல்களாலும் திமுக அரசு இந்த வழக்கிலும் ஏதேனும் அரசியல் தலையீடு ஏற்படுத்துமோ என்ற சந்தேகம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அனைத்து உண்மை குற்றவாளிகளும் பிடிபட்டு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுக மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் தொடரும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் இந்த வழக்கில் ஞானசேகரன் குறிப்பிட்ட அந்த நபர் யார் என்ற ஒரு பிரச்சாரமும் அந்த முழக்கமும் அந்த கேள்விக்கான பதிலும் கிடைக்கும் வரை யார் அந்த சார் என்ற இந்த பிரச்சாரம் என்பது தொடரும் என்பதனை அதிமுக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார். திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.